ஓம் சாந்தி. தாதியோட கிளாஸு ஞானம் நிறைந்த ஆத்மாக்களின் முதல் குணம் பொறுமை. தாதி பிரகாஷ்மணி தாதி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க, குழந்தைகளாகிய நமக்கு இந்த ஒரு மிகப்பெரிய பாடத்தை தந்துள்ளார். யாரு? பாபா. அதாவது, குழந்தைகளே, நாம் நமது குறிக்கோளை அடைய வேண்டும் என்றால் பொறுமை சக்தியை நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த அளவு பொறுமையாக இருப்பதற்கு சிறிது கஷ்டமாகவும் இருக்கும். ஆனால் இந்த பொறுமை என்ற குணம் மிகப்பெரிய சக்தியாகும். இது அனைத்து குணங்களிலும் மகான் குணமாகும். இந்த பொறுமை குணம்ன்றது எல்லா குணத்திலையும் உயர்ந்த குணமாகும் சொல்லி தாதி சொல்றாங்க. இந்த பாபாவின் வார்த்தை கேட்டு நமது நடைமுறை சார்ட்டில் எந்த அளவுக்கு எனது பொறுமை சக்தி உள்ளது என்பதை பார்க்க வேண்டும். இப்போ ஒரு நாள் ஃபுல்லா நம்ம பாபா நினைவுல இருந்துட்டு காரியங்கள் செஞ்சுட்டு அன்னைக்கு நைட்டு சார்ட்ல எந்த அளவுக்கு நான் இன்னைக்கு பொறுமையா இருந்தேன், ஏதாவது டென்ஷன் ஆயிட்டேனா அப்படின்னு செக் பண்ணுங்க. பொறுமை சக்தி உள்ளது எனக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றத செக் பண்ணுங்க, பார்க்க வேண்டும் சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட் சொல்றாங்க தாதி. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, துக்கம், சுகம், புகழ், நிந்தனை, மான, அவமானம் இவை அனைத்திலும் சமமாக இருப்பதற்கு, ஒரு நிலையில் இருப்பதற்கு பொறுமையின் சக்தி மிக அவசியமாக உள்ளது. அப்படியானால் எனக்கு இந்த சக்தி வேண்டுமா? அதாவது ஆத்மா அல்லது இந்த ஞானத்தின் முதலிலும் முதலான சக்தி இதுதான் சொல்லி சொல்றாங்க. ஞானம் நிறைந்த ஆத்மாக்களின் குணம் மற்றவர்களுக்கு மதிப்பு அளிப்பது. யார் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களோ அவங்க மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. மேலும் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாகிய உங்களிடம் இந்த குணம் இல்லையெனில் அவர்கள் பிரியமானவராக இருக்க மாட்டார்கள். இப்ப நம்ம மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா நம்ம மற்றவங்களுக்கு பிரியமானவராகவே இருக்க மாட்டோம்னு சொல்றாங்க தாதி. எப்போது நம் உள் மனதில் நாடகத்தின் அனைத்து ஞானமும் இருக்கிறதோ அப்போதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மா என சொல்லப்படும். எப்ப நமக்கு உள்ளார வரைக்கும் உள் மனசு வரைக்கும் இந்த டிராமாவுடைய எல்லா ஞானமும் இருக்குதோ அப்போதுதான் நம்ம ஞானம் நிறைந்த ஆத்மானே சொல்லப்படும் சொல்றாங்க. ஒவ்வொரு ஆத்மாவிடமும் சதோ பிரதான, சதோ, ரஜோ, தமோ இவற்றின் ஞானம் உள்ளது. எல்லார்ட்டையுமே சதோ பிரதான ஸ்டேஜ் இருக்கு, சதோ, ரஜோ, தமோ அந்த ஞானம் எல்லாருக்குள்ளாரையும் இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வாறு ஞானம் இருக்கிறது என்றால் ஞான சக்தியின் ஆதாரத்தில் சமமாக இருக்கும் சக்தி தானாகவே வந்துவிடும். ஆனா இப்ப ஞானம் நிரம்பிருச்சுனாலே தானாவே நமக்குள்ளார இந்த ஞானத்தினுடைய சக்தியினோட ஆதாரத்துல பாபாவுக்கு சமமாக இருக்கும் சக்தி தானாகவே நமக்கு வந்துடும். அந்த ஞானம் நமக்கு நிரம்பாதனால்தான் நமக்கு ஏதாவது புலம்புறோம், கேள்வி கேட்குறோம், எனக்கு ஏன் இப்படி நடக்குது, இல்லை அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நமக்கு பாபா மாதிரி நமக்கும் ஞானம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டோம். நமக்கு சக்தி தானாகவே பாபா மாதிரி நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது பாயிண்ட்டு, எப்படி குழந்தையிலிருந்து இளைஞர்லேருந்து வயதானவர்களாக மாறுகிறோமோ இந்த இயற்கையான நிகழ்வை எப்படி குழந்தையிலிருந்து இளைஞர்லேருந்து வயதானவராக மாறுகிறது என்று கேட்க மாட்டோம் அல்லவா. இப்போ பாருங்க, அவங்க தாதி சொல்றாங்க, இப்போ குழந்தையா பிறக்கிறோம், இளைஞரா ஆகிறோம், அப்புறம் இளைஞர்லேருந்து வயசாயிடுது. இது இயற்கை இல்லையா? இதை மாற்ற முடியாது. எப்படி இருந்தாலும் குழந்தை பிறக்கும், இளைஞராகும், இளைஞர்லேருந்து வயசு ஆகுது, அப்புறம் இறந்து போயிடுறாங்க, அப்புறம் திரும்ப குழந்தையா பிறக்கிறாங்க. இது ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்க மாட்டோம் இல்லையா? கேட்க மாட்டோம். ஆனால் இது இயற்கையின் நியமமாக இருக்கிறது சொல்லி தாதி சொல்றாங்க. 4 வகையான காலம் வருது இல்லையா? குளிர்காலம், கோடை காலம், வசந்த காலம், இலையுதிர்காலம். மாற்றங்களும் இயற்கையின் நியமம் தான். இந்த மாதிரி மாறி மாறி வர்றது கூட இயற்கையோட நியமம் தான். அதை போய் நம்ம கேள்வி கேட்க முடியுமா? நீ ஏன் வர, ஏன் வெயில் அடிக்குது, ஏன் மழை பெய்யுது? இவ்வாறு நியமப்படி நடக்கிறது என்று நமக்கு தெரியும். ஏன்னா கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த குளிர்காலம் முடிஞ்ச பிறகு கோடை காலம் வரும்ன்றது நமக்கு தெரியும். இவ்வாறு நியமப்படிதான் நடக்கிறது என்று நமக்கு தெரியும். எப்போதாவது நாம் இயற்கையே நீ குளிர்காலத்தில் அல்லது கோடை காலத்தில் ஏன் துக்கம் தருகின்றாய் என்று கேட்கின்றோமா அப்படின்னு தாதி கேட்குறாங்க. நம்மளை கேட்குறாங்க. நம்ம என்னைக்காவது போயிட்டு நம்ம இந்த மாதிரி இயற்கையிட்டு சண்டை போடுறோமா? நமக்கும் தெரியும் இது இயற்கையின் குணம் என்று. நமக்கும் தெரியும் இல்லையா? குளிர்காலத்தில் குளிராகவும் இருக்கும், கோடை காலத்தில் வெப்பமாகவும் இருக்கத்தான் செய்யும் சொல்லி சொல்றாங்க. நம்மிடம் அதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு சாதனங்கள் இருந்தால் அதனை பயன்படுத்த வேண்டும். நம்ம அதட்ட போய் சண்டை போட முடியாது. ஆனா நம்ம அதுகிட்ட இருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன சாதனம் இருக்கோ அதை நம்ம பயன்படுத்தணும். குளிர்காலத்துல நம்ம ஸ்வெட்டர் போட்டுக்குவோம், குளிருதுன்னா ஸ்வெட்டர் போட்டுக்குவோம், கோடை காலத்துல நம்ம கொடை அணிஞ்சுக்குவோம். கரெக்டு தானே? அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பாதுகாப்பு சாதனம் நம்ம வச்சிருப்போம் இல்லையா? நமக்கு தெரியும் இப்போது இயற்கை கூட தமோ பிரதானமாக உள்ளது. நமக்கும் தெரியும் இப்போ இந்த கலியுகம் மோசமா, இந்த இயற்கை கூட தமோ பிரதானமாக இருக்கு. அதனால எந்த நேரத்துல என்ன வேணாலும் அந்த இயற்கை பண்ணுன்றது நமக்கு தெரியும்.
சத்தியயுகத்தில் இயற்கையோ சதோ பிரதானமாக இருப்பதால சுகம் அளிப்பதாக இருக்கும். ஆனா சொர்க்கத்துல அப்படி கிடையாது. அங்க இயற்கை வந்து தூய்மையா இருக்கும். அதனால அங்க எல்லாருக்கும் சுகம் கொடுக்கும்னு சொல்றாங்க தாதி. ஆனா இப்போது தமோ பிரதானமாக உள்ளது. ஆகையால் இயற்கையின் மீது நமக்கு கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லி தாதி சொல்றாங்க. இந்த குளிர்காலம் எனக்கு ஏன் துக்கத்தை தருகின்றது என்று அதனிடம் சண்டை போடுகின்றோமா என்ன? இப்ப என்ன ஆனாலும் இந்த இயற்கை மூலமா பிரச்சனை வந்தா நம்ம அதுகிட்ட போய் சண்டை போடுறோமா? புத்தியில் வருகின்றது இயற்கையின் தர்மம்ட்டு நியதி. இதனிடம் சண்டை போடுவதா கோபப்படுவதோ முட்டாள்தனம் என்பது நமக்கு தெரியும். அந்த இயற்கையிட்ட போய் நம்ம சண்டை போடுறது கோபப்படுறதுலாம் முட்டாள்தனம்ன்ட்டு நமக்கே தெரியும் இல்லையா? நமக்கு அந்த பகுத்தறியும் சக்தி இருக்கு. அதனால இதெல்லாம் நம்ம டென்ஷன் ஆகுறது முட்டாள்தனம்ன்ட்டு நமக்கே தெரியும். ஆனால் தாதி இப்போ வந்துட்டாங்க பாயிண்ட்டுக்கு. ஆனால் இப்போ இயற்கையிட்ட நீங்க சண்டை போட மாட்டீங்க, அது தானாவே வர்றது. அதனால அதெல்லாம் இயற்கைன்ட்டு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் இந்த பரிவாரத்தால் குழப்பங்கள் வருகின்றது என்று அநேகர் கூறுகின்றனர். அதே மாதிரிதான் இப்போ பிகே லைஃப்ல அலௌகீகமோ லௌகீகமோ அவங்களால நமக்கு பிரச்சனை வருது, குழப்பங்கள் வருகின்றது என்று அநேகர் சொல்றாங்க. இது வரத்தான் செய்யும் சொல்லி தாதி சொல்றாங்க. அது வரதான் செய்யும். எப்படி இப்ப மழை வருது வெயில் வருதுல, அந்த மாதிரி மனுஷங்க இருந்தா கூட இருக்கிறவங்களால நமக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும். இதனால் நாம் துக்கப்பட வேண்டும். இதனால நம்ம துக்கப்பட்டு தான் ஆகணும். எப்படி இயற்கை மாற்றத்தால் ஏற்படும் துக்கத்தினை நம்ம சகிக்கின்றோமோ, இது இயற்கையின் நியதி தர்மம் என்று ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா, என்று உணர்கின்றோமோ, அது போல இதுவும் பரிவாரத்தினுடைய கணக்கு வழக்கு என்று புரிந்து கொள்ள வேண்டும். தாதி சொல்றாங்க, எப்படி நீங்க இயற்கையில வெயில் வருது மழை வருது ஏத்துக்கிறீங்களே, அதே மாதிரியே உங்க கூட இருக்கிற மனுஷங்களால பிரச்சனை வருதுன்னா அது நம்மளுடைய கணக்கு வழக்கு என்று நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது ஏதோ கணக்கு வழக்கு, எனக்கு போன ஜென்மத்துல அதுக்கு முந்தின ஜென்மத்துல நான் ஏதோ அவங்களுக்கு செஞ்சிருக்கிறேன், அதனாலதான் எனக்கு தொந்தரவு பண்றாங்க, கணக்கு வழக்குன்ட்டு புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது வந்து பிகே லைஃப்லயும் சரி, நம்ம சென்ட்ரலையும் வரும் பிரச்சனை, வீட்டுல லௌகீகத்திலயும் பிரச்சனை வரும். அது எல்லாமே கணக்கு வழக்குன்ட்டு புரிஞ்சுக்கணும். நாம் இதற்காக ஏன் சண்டை போட வேண்டும், இதில் நாம் நமது ஸ்திதி மேல் கீழ் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் சொல்லி தாதி சொல்றாங்க. இதுக்கு போய் நீங்க ஏன் சண்டை போடுறீங்க, நம்மளோட ஸ்திதி வந்து மேலே கீழே ஆகாம பார்த்து கொள்ளணும்னு சொல்றாங்க. அதுல எப்படி நம்ம சொட்டர் போட்டுக்கிறோம், கொடை பிடிச்சிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இங்கேயும் ஏதாவது ஒரு பாதுகாப்பு சாதனம் நம்ம ஸ்திதியை உயர்ந்ததா வச்சுக்க சொல்லி சொல்றாங்க. 4வது பாயிண்ட், எனக்கு மற்றவர்களிடமிருந்து மதிப்பு மரியாதை கிடைக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். இவர்கள் எனக்கு மதிப்பு தரவில்லை, ஆகையால் தான் கோபம் வந்தது என்று ஒருபோதும் கூறக்கூடாது. இயற்கையால் ஏற்படும் துக்கங்களால் துக்கம் ஏன் ஏற்படுவதில்லை? யாராவது தன்னை அவமானப்படுத்தினால் ஏன் வருத்தப்படுகின்றோம்? நான் இவருக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். ஒருவர் கொடுப்பவர், ஒருவர் வாங்குபவர், இதுதானே நியமம். அவமானம் ஏற்படும் போது கோபம் வந்தால் நானும் பசியாலும் தாகத்தாலும் இருக்கின்றேன் என்பதுதான் உண்மை. அதாவது இப்ப யாரோ அவமானப்படுத்துறாங்க, எனக்கு கோபம் வருதுன்னா நான் என்ன நினைக்கிறேன், யாரும் என்னை அவமானப்படுத்தக்கூடாது, என்னை எல்லாரும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு தான் அர்த்தம். அப்ப நானும் பசியாலையும் தாகத்தாலையும், எந்த பசியால இருக்கிறேன், மதிப்பு என்ற பசியால நான் தாகத்தால இருக்கிறேன் என்பதுதான் உண்மை. அப்ப நானும் யாசிக்கிறேன், நானும் போய் பிச்சை எடுக்கிறேன், எனக்கு மரியாதை கொடுங்கன்ட்டு பிச்சை எடுக்கிறேன்னு அர்த்தம். அதுதான் உண்மைன்னு சொல்லி தாதி சொல்றாங்க. அப்ப யாரும் அவமானப்படுத்துறாங்கன்னா நம்ம கோபம் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க தாதி. நான் மரியாதை கேட்கிறேன், நான் எப்போதும் கொடுக்கக்கூடியவராக தான் இருக்க வேண்டும். நான் மரியாதை மத்தவங்க கொடுக்கணும், நான் மத்தவங்க கொடுக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஒருபோதும் வாங்கக்கூடியவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தாதி சொல்றாங்க. நான் வாங்கக்கூடியவனாக அல்லது எடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேனா? ஏன்னா தேவதைகள் எதையுமே கேட்க மாட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அப்ப நம்ம தேவதையாக போறோம்னா நம்ம கொடுக்கறவங்களா இருக்கணும். அது என்னவா இருந்தாலும் சரி, காசு பணம் நகை நட்டு எதா இருந்தாலும் மத்தவங்க நம்ம கொடுக்கணும். சாப்பாடு அதே மாதிரி அன்பு, அது மட்டும் கிடையாது, அன்பு மரியாதை எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும், அடுத்தவங்களை நம்ம எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க தாதி. நான் வாங்கக்கூடியவனாக அல்லது எடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேனா? நான் வரங்களை அளிக்கும் வள்ளலின் குழந்தை, வரங்களை அளிக்கக்கூடியவனா? ஏன்னா நம்மளுடைய அப்பா யாரு? வரங்களை அளிக்கும் வள்ளல், அவரோட குழந்தை நானு. அப்ப நானும் கொடுக்கணும் தானே, வரங்களை அளிக்கக்கூடியவனா அல்லது மற்ற ஆத்மாக்களிடம் இருந்து வரங்களை வாங்கக்கூடியவனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தாதி. மதிப்பை எதிர்பார்க்கிறது, அது கேட்பது, மற்ற ஆத்மாக்களிடம் வரத்தை பெறுவது போன்றதுன்னு சொல்லி தாதி சொல்றாங்க. இப்ப நம்ம கோயில்ல இருக்கிற சிலையெல்லாம் பாருங்க, அதுதான் கொடுக்கும், அது போய் பக்தர்கள்ட்ட கேக்குமா?
ஐயோ எனக்கு கொஞ்சம் ஆசி கொடுங்கன்ட்டு பக்தர்களுக்கு அது ஆசி கொடுக்குது. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பூஜைக்குரிய நிலையை அடைய முடியும். அதான் சொல்றாங்க, நீங்க வரங்களை வழங்கும் வள்ளலோடைய குழந்தை, அப்ப நீங்க கொடுக்கறவங்களா இருக்கணும், கேட்கறவங்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க தாதி. ஆனால் பாபா கூறுகின்றார், குழந்தைகளை வாங்குவதை விட இறப்பதே மேல் என்று பாபா சொல்றாரு. நான் வள்ளலின் குழந்தை, வள்ளல் ஆவேன், ஆகையால் எடுக்கக்கூடியவராக ஏன் ஆக வேண்டும், இதனை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு தன்னிடமே கேளுங்கள் சொல்லி தாதி சொல்றாங்க. இப்ப நம்மள நாமளே கேட்கணும், நான் வந்து வாங்குறவங்களா இருக்கிறேனா இல்ல கொடுக்கறவங்களா இருக்கிறேனான்னு சொல்லி நம்மள நாமே கேட்கணும். 5வது பாயிண்ட், அனைவரிடமும் அன்பாக இருங்கள் என்றுதான் கூறப்படுகிறது. ஆனால் சிலர் சொல்றாங்க, நான் அனைவரிடம் அன்பை தான் வழங்குகின்றேன், ஆனால் அவர்கள் என்னிடம் எச்சிலை துப்புகின்றார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். நீங்கள் எப்போதுமே புரிந்து கொள்ளுங்கள், இது நமது கணக்கு வழக்காக இருக்கிறது. இப்போ யாராவது நம்மளை இந்த மாதிரிலாம் தொல்லை பண்ணுறாங்கன்னா இது நம்ம கணக்கு வழக்காக இருக்கிறதுன்ட்டு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி தாதி சொல்கிறாங்க. 63 பிறவிகளுக்கான கணக்கு வழக்கு தீர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது யாராவது நம்மளை அவமானப்படுத்துறாங்க, அவதூறு பரப்புறாங்க, திட்டுறாங்க, இதெல்லாம் வந்து நம்மளுடைய கணக்கு வழக்கு முடிஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்லி, ஏன்னா 63 பிறவிக்கானது அது முடிஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்லி தாதி சொல்றாங்க. எங்கு அன்பு உள்ளதோ அங்கு அனைவருக்கும் மதிப்பு தருவார்கள் இல்லையா. அனைவருக்காகவும் சுபபாவனை நீங்க வையுங்க, சுபமான சிந்தனை செய்யுங்கள், இதுதான் அவர்களுக்கு நமது வரதானமாக ஆகிறது. அவங்க எச்சிலே துப்பட்டோம், நம்ம வந்து நல்லதே கொடுப்போம். அவங்கள்ட்ட என்ன இருக்குதோ அவங்க கொடுக்குறாங்க, நம்மகிட்ட நல்லது தானே இருக்குது, நம்ம நல்லதே கொடுப்போம், நம்ம சுபபாவனையை வைப்போம், சுப சிந்தனையை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி, இதுதான் வந்து அவர்களுக்கு நமது வரதானமாகிறதுன்னு சொல்லி தாதி சொல்றாங்க. மேலும் இந்த ஸ்திதியில் நாம் இருந்தால் அனைவருமே மகிமை பாடுவார்கள். நம்ம இந்த ஸ்திதியில வந்துட்டோம்னா, கொடுக்குற ஸ்திதியில வந்துட்டோம்னா எல்லாரும் நம்மள மகிமை பாடுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. எனது ஸ்திதியில் இந்த உணர்வு இல்லை என்றால் மற்றவர்கள் எப்படி என்னை மகிமை பாடுவார்கள் சொல்லி தாதி கேட்குறாங்க. இப்ப நம்ம உள்ளுணர்வே அவனை 4 திட்டுறான், அவனை நல்லா இருப்பானா, இப்படியெல்லாம் நம்ம உணர்வு இருந்துச்சுன்னா அப்புறம் மற்றவங்க எப்படி நம்ம உள்ளுணர்வு எப்படி அப்படிதான் வெளியே இருக்கும். அப்போ எல்லாம் நம்மளை வந்து அதே மாதிரி கேவலமாக தான் நம்மளையும் நினைப்பாங்க. அதனால நம்ம உள்ளுணர்வு எப்படி அப்படிதான் வெளியிலயும் இருக்கும். அதனால நம்ம உள்ளுணர்வு ஹையஸ்ட்ல இருந்துச்சுன்னா நம்மளை எல்லாரும் மகிமை பாடுவாங்கன்னு சொல்லி தாதி சொல்றாங்க. 6வது பாயிண்ட், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே கேளுங்கள். இப்போ நீங்கள் ஒரு பிகேவும் உங்களே கேளுங்க. நான் எனது 10 மந்திரிகள், 10 மந்திரிகள்னா கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், இந்த கண்ணு, காது, 2 கண்ணு, ஒரு வாய், ஒரு மூக்கு, 2 காது, 2 கை, 2 காலு, இதனை 10 சொல்றாங்க. 10 மந்திரிகள், கர்மேந்திரிகள், மனசு, புத்தி, சம்ஸ்காரம், மொத்தம் 10. அவற்றை நான் பாராட்டுகின்றேனான்னு சொல்லி உங்களை நீங்களே கேளுங்கன்னு சொல்லி தாதி கேட்குறாங்க. எது எனது ஆத்மாவின் உண்மையான சம்ஸ்காரமாக இருக்கின்றதோ அதனை நான் பாராட்டுகின்றேனா, எப்போது எனது சம்ஸ்காரத்தை நான் பாராட்டுகின்றேனோ, மேலும் எனது கட்டளைப்படி நடக்கின்றதோ அப்போது மற்றவர்களும் பாராட்டுவார்கள். பாருங்க, தாதி சொல்றாங்க, நம்ம வந்து உயர்ந்தவங்களா மாறணும், நம்மளுடைய இந்த கண்ணு, காது, மூக்கு, இந்த சம்ஸ்காரம் எல்லாத்தையும் நம்ம பாராட்டணுமா. நீ ரொம்ப பெஸ்ட், நீ சூப்பர், நீ உயர்ந்தவன்ட்டு நம்மளே நம்மளை உயர்த்திக்கணும் பொழுது. அப்ப நம்ம அது வந்து நம்ம கட்டளைப்படி அது எப்ப நடக்குதோ நம்ம அதை பாராட்டுறோமோ அப்ப எல்லாரும் நம்மளை வந்து நம்மளுடைய கர்மேந்திரியங்களை மற்றவர்களும் பாராட்டுவாங்கன்னு சொல்றாங்க. பாபா கூறுகின்றார், 3 மந்திரிகள் மிகவும் முக்கியமானவங்க. 3 மந்திரிகள் தான் ரொம்ப முக்கியமானவங்க. 10 மந்திரியில 3 மந்திரி ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க யாருன்னா மனசு, புத்தி, சம்ஸ்காரம். இவங்க தான் நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. இந்த கண்ணு, காது, மூக்கெல்லாம் கூட, கையை காலெல்லாம் கூட அடக்கிடலாம், ஆனா இந்த மனசை அடக்க முடியாது, புத்தியை அடக்க முடியாது, சம்ஸ்காரம் நினைக்கல ஆனா நடந்துருச்சு, நினைக்கல வாய் பேசிடுச்சு, இப்படிலாம் சொல்லுவோம். நினைக்கல, அவங்கள திட்டணும்னு நினைக்கல ஆனா வாய் பேசிடுச்சுன்னுலாம் சொல்லுவோம். கோவம் சட்டுன்னு வந்துருச்சு. இதெல்லாம் ஏன்னா அது நம்மளோட கண்ட்ரோல்ல இல்லை. அந்த மனசு, புத்தி, சம்ஸ்காரம் ரொம்ப முக்கியமானவர்கள் சொல்றாரு. அப்படியானால் எனது மனம் எனது கட்டுப்பாட்டில் இருக்கின்றதா அப்படின்னு செக் பண்ணுங்க. பொருள் என்னவென்றால், நான் தூய்மையான ஆத்மா ஆவேன், எனது மனமும் எப்போதும் சுத்தமான, தூய்மையான மற்றும் எப்போதும் உயர்ந்த நிலையில் உள்ளதா. அதான் தாதி சொல்றாங்க, மனசை செக் பண்ணுங்க, எப்பயுமே அதுல சுத்தமான, தூய்மையான, எப்போதும் உயர்ந்த நிலையில மனசு இருக்குதா. எனது முதல் மந்திரி எனது கட்டளைப்படி நடக்கின்றாரா. கட்டளைப்படி நடப்பது என்பது சுத்தமான சங்கல்பம் என்பது தானாகவே இருக்கும் சொல்லி தாதி சொல்றாங்க. இப்போ வீடு கிளீனா இல்லைன்னா நம்ம கூட்டி பெருக்கி அப்படியே எவ்வளோ கிளீனா வச்சிருக்கோம், இல்லைன்னா பிடிக்கல நமக்கு. அப்போ மனசு மட்டும் கண்ணாமனான்னு குப்பையா இருந்தா நல்லாவா இருக்குது.
மனசையும் கிளீனா வச்சுக்கணும். சுத்தமான சங்கல்பம் அதுல இருக்குதா, அது என் கட்டளைப்படி நடக்குதான்றது பாருங்கன்றாருங்க. பிறகு ஏன் இவர்கள் என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்ற சங்கல்பம் வருகின்றது. இப்ப யாராவது அவமானப்படுத்தினாங்கன்னா மனசுல தான் எண்ணம் வருது இல்ல, இவங்க ஏன் என்னை இப்படி அவமானப்படுத்திட்டாங்க, நான் என்ன செஞ்சேன், நான் நல்லது தானே இவங்களுக்கு செஞ்சேன், இவங்க ஏன் இப்படி என்ன பேசுனாங்க அப்படின்லாம் நமக்கு ஓடுது எண்ணம். இந்த மாதிரி சங்கல்பம் வந்தாலே அது அசுத்தமான சங்கல்பம் தானேன்னு சொல்லி தாதி சொல்றாங்க. தன்னைத்தான் கேளுங்கள், நான் எனது உயர்ந்த ஸ்திதியில் இருக்கின்றேனா. இப்ப நீங்க யார் திட்டினாலும் கொண்டாலும், யார் அவமானப்படுத்தினாலும், நீங்க உங்களுடைய உயர்ந்த ஸ்திதியில பாபா எப்படி உங்களை கொஞ்சுறாரு, அந்த ஸ்திதியில இருங்க. எப்போது நான் அந்த ஸ்திதியில் இருக்கின்றனோ அப்போது அனைவருமே எனக்கு மதிப்பு அளிப்பார்கள் சொல்லி தாதி சொல்றாங்க. இப்ப நம்ம ஸ்திதியில நம்ம இருந்தோம்னா, சுயமரியாதையில இருந்தோம்னா எல்லாரும் நமக்கு மதிப்பு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. சிலர் கூறுகின்றார்கள், எனது உள்ளுணர்வு நன்றாக இல்லை, எனது உள்ளுணர்வு குழப்பத்தில் உள்ளது. இவ்வாறு கூறும்போது நான் மற்றவர்களிடமிருந்து என்ன மதிப்பினை பெற முடியும் சொல்லி தாதி கேக்குறாங்க. இப்ப எனக்கு மனசு சரியில்லை, நம்மளே சொல்றோம்ல மனசு சரியில்லை, மனசு ஏதோ குழப்பமா இருக்குது அப்படின்னா உள்ளுணர்வு நன்றாக இல்லை, உள்ளுணர்வே குழப்பமா இருக்குன்னா அப்புறம் உங்களுக்கு எப்படி எல்லாரும் மதிப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க தாதி. முதலில் உங்களை நீங்களே குறை கூறுவதை நிறுத்துங்கள். முதல்ல நீங்க உங்களை நீங்களே அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நான் சரியில்லை இப்படியெல்லாம் நீங்களே பேசிக்கிறீங்கல்ல, அதெல்லாம் நிறுத்துங்க. குறை கூறுவதை நிறுத்துங்கள். முதலில் உங்கள் மந்திரியிடம் அன்பான பாராட்டுகளை பெறுங்கள், பிறகு மற்றவர்களிடம் பெறலாம் சொல்லி சொல்றாங்க. உள்ளுணர்வு குழப்பத்தில் இருக்கின்றது என்றால் மந்திரி கட்டுப்பாட்டில் இல்லை என்பதாகும். அந்த மனசு என்ற மந்திரி கட்டுப்பாட்டுல இல்லை, அதனால்தான் உள்ளுணர்வு குழப்பத்துல இருக்குதுன்னு சொல்லி தாதி சொல்றாங்க. 7வது பாயிண்ட், உலகில் கூறுகின்றார்கள் தட்சா பிரஜாபதி இந்த யஜ்ஞத்தை படைத்தார்ன்ட்டு. இப்போது 10 தலை ராவணனை சுவாகா அழிப்பதற்காக நமது தந்தை இந்த யஜ்ஞத்தை படைத்துள்ளார். இதில் பிரம்மா பாபாவுடன் பிராமண குழந்தைகள் அனைவருமே உங்களது அனைத்தையும் சுவாகா செய்துள்ளார்கள். இப்போது உங்களை நீங்களே கேளுங்க, நான் எனது 10 அரக்கர்களை விகாரங்கள் என்ற அரக்கர்களை சுவாகா செய்து விட்டேனா என்று கேளுங்க. இந்திரியங்களை வென்றவர் என்றால் தனது கர்மேந்திரியங்களை தெய்வீகமாக உருவாக்குவது. இப்போது சோதனை செய்து பாருங்கள், எனது காது தெய்வீகமாக ஆகிவிட்டதா, அல்லது இன்னும் காது தேவையற்ற விஷயங்களை கேட்பதில் ஆர்வமாக இருக்கின்றதா, வீணாக சிந்தித்து மேலும் கீழே விழுந்து விட்டீர்களான்னு சொல்லி தாதி கேட்குறாங்க. அப்படியானால் இந்த மாதிரியான வீண் சிந்தனைகள் செய்பவர்கள் எப்படி மதிப்பினை பெற முடியும். நமது இந்த கண்கள் மற்றவர்களை அன்பான பார்வையுடன், சகோதரன் என்ற பார்வையுடன் பாபாவின் ரத்தினங்களை பார்ப்பதற்காக தான் இருக்கின்றது. நம்ம யாரை பார்த்தாலும் ஆத்மா சகோதரன் பாபாவுடைய குழந்தை, பாபா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு ரத்தனம், அந்த மாதிரி பார்ப்பதற்காக தான் இந்த கண்ணு கொடுத்துருக்கிறாரு பாபா. காது கூட ஞான ரத்தினங்களை கேட்கறதுக்காக தான் காது கொடுத்துருக்கிறாரு, வீணான விஷயங்களை கேட்கறதுக்கு கிடையாது. இதெல்லாம் தாதி சொல்லி புரிய வைக்கிறாங்க. மேலும் கண்களில் கெட்ட பார்வை, சரி ஒரே ஒருவேளை இந்த கண்கள் கெட்ட பார்வையில் தவறான பார்வையில் பார்த்தால் இந்த கண்கள் எனக்கு மதிப்பு அளிக்கின்றதா என்ன. பாருங்க, இந்த கண்ணு தவறான வழியில போகுது, தவறான பார்வையை பார்க்குதுன்னா அந்த ஆத்மாவுக்கு அது மதிப்பு கொடுக்க மாட்டுது, அது இஷ்டத்துக்கு பண்ணுது. மேலும் கண்களில் கெட்ட பார்வை தவறான பார்வை இருந்தது என்றால் அது என்னை அவமானப்படுத்துகின்றது என்பதாகும். இந்த கண்ணு எதையோ பார்க்குது, கெட்ட பார்வை பார்க்குது, தவறான பார்வை பார்க்குதுன்னா இந்த ஆத்மாவை அது அவமானப்படுத்துதுன்னு அர்த்தம்னு சொல்றாங்க. துக்கம் தருகிறது என்பதாகும். அவ்வாறு இருக்கும்போது மற்றவர்களிடம் மதிப்பு கிடைக்குமா என்ன. இப்ப நம்ம கண்ணே நம்ம பேச்ச கேட்கல, நம்ம வாயே நம்ம பேச்ச கேட்கல, நம்ம மனசே நம்ம பேச்ச கேட்கல, அப்ப மத்தவங்க எப்படி நம்ம பேச்ச கேட்பாங்கன்னு சொல்லி தாதி சொல்றாங்க. அப்ப மத்தவங்க மரியாதை கொடுக்கல, மதிப்பு கொடுக்கலன்னா எப்படி கொடுப்பாங்க. நீங்க உங்க உங்க கர்மேந்திரங்களை கட்டுப்பாட்டுல வச்சாதான் நமக்கு மத்தவங்கள்ட்ட மதிப்பு மரியாதை வரும். இப்படிதான் லட்சுமி நாராயணன் உலகையே ஆண்டாங்க. அவங்க தன்னுடைய கர்மேந்திரியங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்தாங்க, அதனாலதான் அவங்களை எல்லாரும் மதிச்சாங்க. அதான் சொல்றாங்க தாதி. 8வது பாயிண்ட், சிலர் கூறுகின்றார்கள் இவர்கள் என்னிடம் அந்த அளவுக்கு அன்பாக இருப்பதில்லை. சிலர் சொல்றாங்களா, இவங்க என்கிட்ட அன்பாவே இருக்க மாட்டாங்கன்ட்டு. நீங்கள் எந்த அளவு அன்பாக இருக்கிறீர்கள் என்று தாதி கேட்கின்றார். சரி அதை விடுங்க, அவங்க உங்க மேல அன்பு வைக்கல, நீங்க எந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கிறீங்க அப்படின்னு தாதி நம்மளை கேட்கறாங்க. நம்மிடம் சுத்தமான சங்கல்பம் இருந்தால் அன்பு கிடைக்கும். நம்ம உண்மையான அன்போட உண்மையா எல்லாத்தையும் பழகணும்னா, உண்மையான எண்ணம் இருந்தா நமக்கு அன்பு கிடைக்கும்னு சொல்லி தாதி சொல்றாங்க. எனது புத்தியில் வீண் சிந்தனை என்பது சுற்றி கொண்டே இருக்கின்றது, அதாவது சத்தியத்தை விட்டு உண்மையை விட்டு உண்மையற்ற நிலைக்கு செல்கிறது என்றால் எனது புத்தியே என்னிடம் அன்பாக இல்லை என்றுதானே பொருள் சொல்லி தாதி சொல்றாங்க.
நம்ம சிந்தனை எங்கெங்கேயோ சுத்துது, பாபாவை நினைக்காம மற்ற விஷயங்கள்ல போகுது, உண்மையற்ற நிலைக்கு போகுதுன்னா அப்ப என் புத்தியே என்கிட்ட அன்பாக இல்லை என்று தானே பொருள் சொல்றாங்க. எனது புத்தியே அன்பாக இல்லை என்றால் மற்றவர்களிடம் என்ன கிடைக்கும்? இப்ப நம்ம புத்தி மனசு இந்த கர்மேந்திரம் எதுவுமே நம்ம கிட்ட அன்பா இல்லைன்னா அப்ப மத்தவங்கள்ட்ட இருந்து நமக்கு அன்பு கிடைக்குமா? கிடைக்காதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. முதலில் உங்களது சம்ஸ்காரம் உங்களுக்கு மதிப்பு தருகின்றதா என்று பாருங்கள். இப்ப நம்மள நாமளே திட்டிக்கிறோம், நம்மள நாமளே இது பண்ணிக்கிறோம், இதுவே நமக்கு சம்ஸ்காரம் ஆகுது. அப்ப மத்தவங்களையும் அதே மாதிரி தானே திட்டுவோம். அப்ப நம்ம சம்ஸ்காரமே சரியில்லைன்னு போது அப்ப மத்தவங்க எப்படி நமக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லி தாதி கேக்குறாங்க. மனம் தனது சம்ஸ்காரத்தின் சஞ்சலத்தன்மையை சுவாகா செய்து விட்டதா? இப்ப நம்ம மனசு புத்தி சம்ஸ்காரம் எல்லாமே அந்த சஞ்சலத்தன்மை எல்லாம் சுவாகா ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க. எனது சம்ஸ்காரமே எனக்கு மதிப்பு தரவில்லை எனில் மற்றவர்கள் என்ன தருவார்கள் சொல்லி பாபா கேக்குறாங்க. அதாவது இப்ப நம்ம தாதி சொல்றாங்க, இப்ப நம்மளே நம்மள சுயமரியாதையில வச்சுக்கணும், நம்மளே நம்மள மதிப்பு கொடுத்துக்கணும். நம்ம உள்ளுணர்வுல நம்மளை குறித்து நமக்கு ஒரு மரியாதை இருக்கணும். அப்பதான் நமக்கு மத்தவங்க மரியாதை கொடுப்பாங்க, அன்பு கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. மதிப்பு மரியாதை எல்லாமே மத்தவங்க எப்ப கொடுப்பாங்கன்னா நம்ம ஸ்ரீமத் படி நடந்து நம்ம கண்ணு காது மூக்கு மனசு எல்லாமே ஒரு மரியாதைக்குரியதா மாறினாதான் மத்தவங்க நமக்கு மதிப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. 9வது பாயிண்ட், யாரிடம் மூட் ஆஃப் என்ற பழக்கம் இருக்கின்றதோ அவர்களுக்கு யாரிடமிருந்தும் மதிப்பே கிடைக்காதுன்னு சொல்லி தாதி சொல்றாங்க. பாருங்களேன், எனக்கு மூட் ஆஃப் ஆயிடுச்சு, எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு மூடே சரியில்லை, இந்த மாதிரிலாம் சொல்றோம்னா, இந்த மாதிரி பழக்கம் இருக்குன்னா அவங்களுக்கு யாருக்கிட்ட இருந்தும் மதிப்பே கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. மூட் ஆஃப் என்றால் ஆஃப்னு அர்த்தம். அவர்களுக்கு எந்த விதமான அன்பை தருவார்கள், மேலும் யார் தருவார்கள்? சிலர் சொல்றாங்க எனக்கு இந்த மூட் ஆஃப் பழக்கம் இருக்கிறது என்று. சிலர் சொல்லுவாங்களாம், எனக்கு எப்பயுமே நான் மூட் ஆஃப் ஆயிடுவேன், எனக்கு பழக்கமே அதான், யாராவது ஏதாவது சொல்லுன்னு திட்டினாங்கன்னா நான் கோச்சிக்குவேன், நான் அப்படியே போய் மூட் ஆஃப் ஆகி உக்காந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படியானால் இந்த பழக்கம் என்பது கெட்டது தானேன்னு சொல்லி தாதி சொல்றாங்க. தெய்வீக தன்மை என்பதுதான் குணம், எனது குணம் தெய்வீகமாக இருப்பது. அதாவது நம்ம குணமே என்னன்னா தெய்வீக தன்மை தான். நமது குணம் என்னன்னா தெய்வீக தன்மையா இருக்கிறது தான். எங்கு தெய்வீக தன்மை இருக்கின்றதோ அங்கு மான அவமானம் என்பதன் சவால் இருக்கவே இருக்காது. அதாவது எனக்கு மதிப்பு கொடுத்தா நான் சிரிப்பேன், மதிப்பு கொடுக்கலன்னா நான் அழுவேன். இந்த மான அவமானம் அந்த சவால்லாம் இருக்காது எங்கன்னா தேவதையா இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா தேவதையோட வைப்ரேஷன் என்னன்னா சொத்தியுகத்துல புகழ் இகழ் மான அவமானம் எல்லாத்தையும் கடந்த நிலை. நம்ம அங்கதான் வாழ்ந்துட்டு வந்தோம், நம்ம தான் வாழ்ந்துட்டு வந்தோம் இல்லையா? அதனால இங்கேயே அந்த குணத்தை கொண்டு வரணும். யாராவது திட்டினாலும் சொரணம் வரக்கூடாது, யாராவது புகழ்ந்தாலும் அதை எடுத்துக்க கூடாது. அந்த மாதிரி நிலை நமக்கு இருக்கணும். யாரிடம் மதிப்பு கேட்கும் பழக்கம் உள்ளதோ அவர்களை விட்டே தூரமாகி விடுவார்கள். இப்ப பாருங்க, யார்கிட்ட மதிப்பு கேட்கும் பழக்கம் இருக்குதோ அவங்கள விட்டே தூரமாகி விடுவார்கள் சொல்றாரு. இன்றைய அரசியலில் மதிப்பிற்காக தான் நாற்காலி கேட்கறாங்க இல்லையா? இன்று சீட்டில் இருக்கின்றார், நாளை அந்த நாற்காலியை தூக்கி எறிகின்றார்கள். இதுதான் இன்றைய ஜனநாயகம் சொல்லி தாதி சொல்றாங்க. ஆனால் நாம யாரு? ராஜாக்கெல்லாம் ராஜா. நாம ஒருபோதும் யாரிடமும் கேட்க கூடாது, மரியாதை கேட்கக்கூடாது. ராஜா என்ன கட்டளை இடுகின்றாரோ அதனை கிராமத்தின் சாதாரண குடிமகன் மரியாதை கொடுப்பதில்லை என்று கூற முடியாது. அப்படியானால் கேட்டு பாருங்கள், நான் ராஜாவா அல்லது அந்த குடிமகனுக்கு அடிமையான்னு சொல்லி இப்ப கேட்டு பாருங்க. 10வது கொஸ்டின், 10வது பாயிண்ட், சிலர் கூறுகின்றார்கள், என்ன செய்வது, கோபத்தால் கையை சென்று விட்டது அடிப்பதற்கு என்று சொல்றாங்க. என்ன பண்றது பாபா, கோபத்துல கை அடிக்க போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. தாதி கேக்குறாங்க, நீங்கள் சென்றீர்களா அல்லது கை சென்றதா? தாதி கேக்குறாங்க, நீங்க நீங்க போனீங்களா இல்ல உங்க கை போச்சான்னு சொல்லி கேக்குறாங்க. நான் விரும்பவில்லை, ஆனாலும் இந்த தவறு நடந்து விட்டதுன்ட்டு சிலர் சொல்றாங்க. அப்படியானால் யாருடைய வாய் அழுக்கானது? யாருடைய வாய் அழுக்கானது? யார் நிந்தனை செய்கின்றார்களோ அவர்களின் வாய் தான் அழுக்காகும் சொல்லி சொல்றாங்க. அழுக்கான வாய் உடையவர்களிடம் நீங்கள் ஏன் உங்கள் வாயை கொடுக்கின்றீர்கள்? சரி, அவங்க பேசினாங்க, நானும் பேசிட்டேன், சரி அவங்க தான் அழுக்கான வாய், அவங்க நிந்தனை பண்ணாங்க, அவங்க வாய் அழுக்கான வாய், அவங்க பேசுறாங்கன்னா நீங்களும் அது 10 பேச்சு பேசுறீங்க, நீங்களும் அதை பத்தி பேசுறீங்க, அப்ப நீங்க எதுக்கு உங்க வாயை அழுக்காக்கிக்கிறீங்கன்னு சொல்லி தாதி கேக்குறாங்க. அவர்களிடம் இருந்து விலகி இருங்கள். யார் அந்த மாதிரி இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து விலகி இருங்க. அவர்களுடன் சேர்ந்து ஏன் நீங்களும் தவறு செய்றீங்கன்னு சொல்லி தாதி கேக்குறாங்க. 11வது பாயிண்ட், சிலர் சில தவறான சித்திரங்களை பார்த்துவிட்டு எனது கண்கள் மோசமாகிவிட்டது என்று சொல்றாங்க. ஒண்ணா ஒரு பாயிண்டா தாதி வச்சு அடிக்கிறாங்க. சிலர் தவறான சித்திரங்களை பார்த்துட்டாங்க, சினிமாலாம் பார்த்துட்டு கண்ட கண்ட படத்தெல்லாம் பார்த்துட்டு கண்கள் மோசமாயிடுச்சுன்ட்டு சொல்றாங்க. அட அது ஜடம்,
அது ஒரு உயிரற்றது. நாம் சைத்தன்யம், நாம் உயிரானவங்க, நம்ம உணர்வு உள்ளவர்கள். இந்த படத்தின் கவர்ச்சியால் நான் ஈர்க்கப்பட்டால் அது எனது ராஜாவாகவும் நான் அது பிரஜையாகவும் ஆகிவிடுகின்றேன்னு சொல்லி தாதி சொல்றாங்க. இந்த படத்தை பார்த்து நான் ஈர்க்கப்பட்டுட்டேன்னா அது ஒரு ஜட பொருள். ஜடத்தின் பின்னாடி நான் போறேன். அப்ப அது என்னுடைய ராஜா ஆயிடுது, நான் அதோட பிரஜை ஆயிடுறேன் இல்லையா. நான் போய் அதோட அடிமை ஆயிட்டேன், அத கவர்ச்சியில நான் போயிட்டேன். அதான் சொல்றாங்க, ஒரு சித்திரம் எனது சிந்தனையை துண்டித்து விட்டது. அதாவது நான் ஒரு சித்திரம், சாதாரண ஒரு ஜட பொருள், ஒரு சித்திரம், ஒரு ஓவியம் வந்து பாபா கிட்ட இருக்கிற என்னுடைய நினைவை துண்டிச்சிருச்சு. அந்த சித்திரத்தை திலாராம் பாபாவா உருவாக்கினார். தாதி கேக்குறாங்க, அந்த சித்திரத்தை பாபாவா அதை உருவாக்குனாரு, திலாராம் பாபாவா அந்த சித்திரத்தை உருவாக்குனாரு. அதை போய் எதுக்கு பாக்குறீங்க? பாபா எதனை உருவாக்கியுள்ளாரோ அதில் தான் மனதை செலுத்த வேண்டும். இப்ப பாபா எந்தெந்த படத்தெல்லாம் உருவாக்குனாரோ அதை தான் நீங்க பார்க்கணும். நீங்க எதுக்கு கண்டதை பாக்குறீங்க? அதுலதான் மனதை நீங்க செலுத்த வேண்டும். எந்த படத்தால் யார் கவர்ச்சி அடைகின்றார்களோ, ஈர்க்கப்படுகிறதோ அவர்கள் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி தாதி சொல்றாங்க. மனதை பாதுகாக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் மனநோயாளியாக ஆக மாட்டார்கள். யார் தன்னுடைய மனசை தானே பாதுகாத்துக்கிறாங்களோ அவங்க ஒருபோதும் மனநோயாளியா ஆக மாட்டாங்க. மனதிற்கு ஆறுதல் அளிக்கும் தந்தையின் குழந்தையாக இப்ப ஆகுங்க. நமக்கு யார் வந்து அதாவது காயப்படுத்தும் போது பத்து போட்டு விட்டது, யாரு நம்மள மனசு கஷ்டமா இருக்கும் போது ஆறுதல் சொன்னது, யார் சொன்னது? அந்த படமா சொல்லிச்சு? இல்லை ஏதாவது டிவியில பாக்குற டிராமாவோ சினிமாவோ சொல்லி நமக்கு ஆறுதல் போட்டுச்சா? நமக்கு கடவுள் தான் இப்ப ஆறுதல் கொடுக்குறாரு. அப்போ நம்மள நோயாளியா இருந்த நம்மள மாத்துனதே கடவுள் தான். அப்ப மனதிற்கு ஆறுதல் அளிக்கும் தந்தையின் குழந்தையாக இப்ப ஆகுங்க. பாபா கூறுகின்றார், நீங்கள் சரீர நிர்வாகத்திற்காக வேலை செய்யுங்கள். இப்ப பாபா சொல்றார், இப்ப நீங்க உடம்ப கவனிச்சிக்கணும், அதுக்காக வேலை செய்யுங்க. 3 வேளை சாப்பிடணும், அதுக்காக வேலை செய்யுங்க. கெட்ட படங்களை பார்ப்பதையும் நாவல்கள் படிப்பதையும் விட்டு விடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா இந்த முரளியில சொல்லியிருக்காரு, ஒரு முரளியில சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கெட்ட கெட்ட சினிமா பார்க்கறது, நாவல் படிக்கிறதெல்லாம் விட்டுடுங்க, ஏன்னா அது கூட புத்தியை கெடுத்துரும். சிலர் கூறுகின்றார்கள் மனம் சோர்வாக இருக்கும்போது நாவல்கள் படிக்கிறோம் என்று. சிலர் சொல்றாங்க அப்படியே போர் அடிக்குதான் அவங்களுக்கு, பாபா நினைச்சு முரளி படிச்சு போர் அடிச்சிருதான், அதனால மனசு சோர்வா இருக்கும்போது அவங்க நாவல் படிக்கிறோன்ட்டு சொல்றாங்க. ஆனால் அவ்வாறு படிப்பதாலும் பார்ப்பதாலும் புத்தி கண்டிப்பாக தொந்தரவுக்கு உள்ளாகும் சொல்லி தாதி சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க நாவல் படிக்கிறீங்க, சினிமா பாக்குறீங்க, நாடகம் பாக்குறீங்கன்னா அது போய் புத்தியில ஸ்டோர் ஆயிடும். அந்த விஷயம்லாம் ஸ்டோர் ஆகி அது உங்க மனசு புத்தி தொந்தரவுக்கு உள்ளாகும்னு சொல்லி சொல்றாங்க. முன்னாள் பிறவியிலிருந்து சூத்திர பிறவியிலிருந்து இறந்து விட்ட பிறகு பழைய நினைவுகள் ஏன் வருகிறது? சாகவில்லையா என்ன அப்படின்னு சொல்லி தாதி கேக்குறாங்க. அந்த பழைய பிறவி இருக்குல்ல, கலியுக பிறவி, அதுல இருந்து செத்து போயிட்டான் இல்லையா, திரும்ப ஏன் அந்த பழைய நினைவுலாம் வருது? அப்ப ஒன்னும் சாகலையா என்ன? ஏன்னா நம்ம பழைய பிரச்சனையெல்லாம் நோண்டி நோண்டி சண்டை போடுறோம்ல, பழைய காலத்தெல்லாம் பேசும்போது நம்ம ஒன்றும் சாகலைன்னு அர்த்தம். அதனாலதான் கேக்குறாங்க தாதி, அந்த பிறவில இருந்து நம்ம இறந்துட்டோம் இல்லையா, அப்புறம் ஏன் இன்னும் அந்த நினைவெல்லாம் வருது? அப்ப இன்னும் நம்ம சாகலையா, சாகவில்லையா என்ன? அதாவது உயிரோட இருந்துகிட்டே, அந்த உடம்புல இருந்துகிட்டே அந்த பழைய பிறவில இருந்து செத்துறணும், மறுஜென்மம் எடுக்கணும், அந்த மாதிரி இன்னும் சாகலையா என்னன்னு சொல்லி தாதி கேக்குறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி பிரபு, நன்றி பரிவார்.